இப்ப பசங்க எல்லாம் வந்து விக்கிபீடியால தேடுறாங்க. உங்கள பத்தி எப்படி சர்ச் பண்றது? எப்படி கண்டுபிடிக்குது? இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா? இல்ல அந்த மாரி உங்கள பத்தின ஒரு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கூகுள் சர்ச்ல பண்ணிட்டே இருக்காங்க பசங்க. எஸ் ஆப்வியஸ்லி. ப்ளீஸ் உங்கள பத்தி சொல்லுங்க. காவ்யா வந்து நாங்கலாம் நெனச்சது நீங்க கேரளா பொண்ணுன்னு நெனச்சோம். பட் யூ ஆர் ஃப்ரம் Bangalore. I'm from Bangalore, born and raised. Basically from Bangalore. My family, அம்மா அப்பா எல்லாருமே Bangalore. ஆனா மதர் டங் இஸ் மலையாளம். My parents are from Kerala. சோ எப்படி இந்த ஆக்டிங் குள்ள வந்தது அந்த ஜர்னி? நான் ஆக்சுவலி ஆக்டிங் happened. I also work in production, direction team. நான் behind the scenes ad filmsல work பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் இடையில இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் அகெயின் ஐம் ஸ்டில் லாஸ்ட் இயரும் ஐ வாஸ் ஃப்ரீலான்சிங் ஆட் ஃபிலிம்ஸில் அசோசியேட் ப்ரொடியூசராக எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். and then this happened on the side மாதிரி. நீங்க ஆனா லைக் மலையாளம் இஸ் யுவர் மதர் டங். பட் மலையாளம் தாண்டி நீங்க தமிழ் தான் ப்ரிஃபரபிளி நிறைய சூஸ் பண்ணீங்க இல்லையா? ஷார்ட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும் நீங்க பண்ண வெரி இன்சிடென்ட்லி லைக் ஐ மீன் நான் ஆக்சுவலி சென்னையில் இருந்த ஒரு ஷூட்காக ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட்காக இருந்தேன். மை ஃப்ரெண்ட்ஸ் வர் ஒர்க்கிங் இன் another ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்வீட் காரம் காஃபி. ஸோ அப்போது அந்த டைமில் சடன்லி யாரோ பேக் அவுட் பண்ணார். ஓகே ஆடிஷன் பண்ணி பார்க்க சொன்னார். அண்ட் தென் அதில் ஆடிஷன் பண்ணி that was my actually short film க்கு அப்புறம் அதான் my role in that. ஸோ அந்த மாதிரி it happened. and then சென்னையில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஆட் ஃபிலிம்ஸ். இங்கே நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் ஆடிஷன்ஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் மலர்கள் கேட்டு சம் ஆடிஷன்ஸ் ஹேப்பன். அந்த மாதிரி பேரலாக இட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி ஆக்டிங். உங்களோட ஆசை இருந்திருக்குல்ல நம்ம இது பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கா? காவ்யாக்குன்னு ஒரு ட்ரீம் ஏதாச்சும் இருக்கா? ஐ லைக் பீயிங் ஆன் செட். நான் ஆக்சுவலி ரொம்ப செட்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி. நான் இப்போ தட் இஸ் பின் மை பிரைமரி ஒர்க் ஆக்சுவலி. ஸோ எனக்கு செட்டில் இருக்கிறதே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஆக்டிங் இஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டிங். அது வேறு ஒரு லவ் மாதிரி. பட் ஐ லைக் ப்ரொடக்ஷன், அதெல்லாம் ஐ ரியலி லைக் டூயிங். பர்டிகுலர் இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி வந்து அனிஷாக்கு காவ்யா தான் வேணும் அப்படின்னு வந்து மதன் கிட்ட கேட்கணும் எப்படி சூஸ் பண்ணாங்க? கண்டிப்பா ஏன்னா மதன் வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும், இஃப் ஹி வாண்ட்ஸ் அந்த ரோலுக்கு அவங்க தானா அவங்க தான், அவங்களால மாத்தவே முடியாது. ஏன்னா அனஸ்வர விஷயத்துலயே நாங்க வந்து அவ்வளோ கேள்விப்பட்டோம். ஸோ அப்படின்றப்போ ஹி வாஸ் வெரி கீன் இன் தட் நம்ம வந்து இந்த ரோலுக்கு இவங்க தானே. அது எப்படி கரெக்டா காவ்யா தான் இந்த ரோலுக்குன்னு சூஸ் பண்ணாங்க? மதன் என்ன சொன்னா ஏதோ போட்டோ பார்த்தாரு இன்ஸ்டா, லைக் there's another AD நவீன் ஒரு ஃபோட்டோ அனுப்புனாரு. அந்த ஃபோட்டோ பார்த்து he felt like கேரக்டர் மாதிரி இருக்கு அந்த அது ஏதோ சொல்லி அந்த ஸோ the AD called me just வந்து ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆஃபீஸில் போனேன். they gave me this அனிஷா சீன் தான் அந்த அன்னைக்கு. பட் லைன்ஸ் அந்த ப்ரொபோசல் சீன் தான். அப்போ அன்னைக்கு பட் லைன்ஸ் எதுவுமே பை ஹார்ட் பண்ணல. ஸோ சும்மா பண்ணிட்டு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் அந்த ஆடிஷன் பண்ணதும் that's what மதன் told me. பண்ணும்போதே he had fixed in his mind. அந்த மாதிரி தான் சொன்னேன். டீடைலாக அவர்கிட்ட கேட்கணும். சௌந்தர்யா மேம் பற்றி கேட்கணும்னு நினச்சேன். அவங்க வந்து லிட்டரலி உங்களை யாரையுமே டீம்னு கூட சொல்ல மாட்டாங்க, தப்பே தவறி கூட ஒன்லி ஃபேமிலி ஃபேமிலி அப்படி தான் சொல்கிறாங்க. அண்ட் ஷி செட் எனக்கு ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சக்ஸஸ்னால் இந்த படத்தால் தான் அப்படின்னாங்க. ஸோ ஹவு ஸ்பெஷல் அவங்க உங்களோட செட்டில் பீயிங் அ பார்ட் ஆஃப் உங்களோட ஜேர்னியில் இருக்கிறது எப்படி இருந்துச்சு? சேம் நான் இது சைன் பண்ண போகும்போதே மேம் ஃபர்ஸ்ட் ஷீ வாண்டட் டு மீட் அஸ் செப்பரேட்லி. ஸோ நானும் மேம் மகேஷ் அண்ணா அண்ட் பாலா சார் ஹூஸ் தி EP. when we met ma'am had a nice ஒரு 5 minutes பேசிட்டு very comfortable பண்ணி she said please welcome on board. எது இருந்தாலும் you can come, we are always accessible. எது இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்க முடியும். so very welcoming. that is right. Soundarya ma'am herself is calling us and அந்த மாதிரி செப்பரேட்டாக பேசி நம்ம கம்ஃபர்டபுள் பண்ணி அதே மாதிரி தான் மகேஷ் அண்ணா both of them